உங்க வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மின்சூர் சுப்ரீம் பவருக்கு கால் செய்து உங்கள் வீட்ல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மின்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. கேளு ஓகே, நான் சொல்றது கேளுங்க. கேட்டீங்கன்னா 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறாங்க செங்கோட்டையன் ஐயா, அதுக்கு உங்க பதில் என்ன? செங்கோட்டையன் ஐயா இப்ப கட்சியிலேயே இல்ல, நீங்க பத்திரிகையே படிக்கல. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார், பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். என்னங்க, கடந்த காலம் எல்லாம் கடலில் மூழ்கி விட்டன, அதை பற்றி பேசாதீர்கள். செங்கோட்டையனை பற்றியோ கூட்டணி பற்றியோ எதை பேசுவதும் எடப்பாடியார் தான் பேசுவார், கட்சியின் முடிவு. மீண்டும் அவங்க சேர்க்க வாய்ப்பே இல்லையா? ஒரு மூத்த உறுப்பினர் என்னங்க, மீண்டும் நீக்கப்பட்டவங்க சேர்க்க வாய்ப்பு இல்லையா? செங்கோட்டையன் பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அதற்கு பதில் இல்லை. பொதுவா மற்ற நீக்கப்பட்ட அனைவரையும் ஒன்று சேர்த்து வெற்றி பெற கட்சிக்குன்னு கொள்கைகள் உண்டு, கொள்கைகள் என்னவோ அந்த கொள்கைகள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும். இதுதான் எடப்பாடியாரினுடைய முடிவு. கட்சி தொண்டர்களோட குரலா தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் கட்சி தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறார்கள்? எடப்பாடியாரிடம் மட்டும்தான் இருக்கிறார்கள். இது தெரியவில்லை என்றால் ஊடகங்களுக்கு தகுதி குறைவு என்று மக்கள் கருதி விடுவார். தகுதி குறைவு இல்லைங்க. இப்போ ஏற்கனவே கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ நீக்கப்பட்ட போது இதே மாதிரி தான் சொன்னீங்க, திருப்பி சேர்த்துட்டீங்க. அதே போல ஒரு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியார் தான் முடிவு பண்ணணும், அதை தான் கேட்கணும். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவை இவர் தற்போது நிகழ்ச்சியோடு ஒப்பிடுவது அபத்தம், தவறு, சம்பந்தமே இல்லாதது. இல்ல, ஊடகங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நீக்கப்பட்டவர்கள் ஊடகங்களுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்லுவதற்கு காரணம் கள நிலவரம் என்ன? அதிமுகவில் எத்தனை தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், எடப்பாடி பக்கம் இருக்கிறார்கள், மற்றவர்கள் பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை அந்த களப்பணியையும் நீங்க பார்த்துவிட்டு பிறகு இது போன்ற கேள்விகளை போடுங்கள். அவ்வளவுதான். அதை பத்தி அந்த டாபிக்கே பேசாதீங்கன்ட்டு, அந்த டாபிக்கே தொண்டர்கள் சார்பில் தான் நாங்க பேசுறோம். இப்போ 5000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கண்டறிஞ்சிருக்கிறது ஐடி விங் சொல்லிருக்கீங்க. இதுல ஐடி விங் இப்ப 2 தொகுதியில இத தேர்தல் என்ன 5000 வாக்காளர்கள் பட்டியல்ல நாங்க சரி பார்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேசும்போது ஐடி விங் வினோத் பேசுறாரு. அதுல ஏதாவது போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்களா? என்ன மாதிரி நடவடிக்கை அதிமுக எடுக்கும்? அதை பொறுத்திருந்து பாருங்கள், பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், தேர்தல் ஆணையத்தின் பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, செங்கோட்டையன் செங்கோட்டையன் நோ ஆன்சர் ஃபார் செங்கோட்டையன் கொஸ்டின். டோன்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின் ரிகார்டிங் செங்கோட்டையன். ஐயா, இது பின்னணியில பிஜேபி சொல்றாங்க. அதை நீங்க திமுக சார்பில் பேசுறீங்கன்னு மக்கள் நினைச்சிடுவாங்க. அதெல்லாம் தப்பு. செங்கோட்டையனை பத்தி எந்த கேள்வியும் கேட்காதீங்க. சரிங்க, இப்போ இந்த கட்சியில தேர்தல் விஷயங்கள் பொறுமையா போயிட்டு இருக்குது. திமுக முந்துலுது, நாம முந்தலன்ற மாதிரி இப்ப எல்லாரும் பேசுறாங்க. இன்னும் ஒன்றியங்கள் கூட பிரிக்கப்படாம இருக்குது அதிமுக மாவட்டம் தோறும். அதெல்லாம் தவறான ஒரு பிரச்சாரங்கள். பூத் கமிட்டி கிட்ட அதிமுக போயிடுச்சு. பூத் கமிட்டி கிட்டயே அதிமுக போன பிறகு மற்ற கேள்விகளுக்கு அர்த்தமே இல்லை. ஐயா, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதா ஒரு தகவல் வருது. அது அவங்க கிட்ட கேளுங்க, எங்க கிட்ட கேட்காதீங்க. இல்ல, இங்க சேர்க்கலன்னா அங்க போற மாதிரி இருக்கு. அதனாலதான் செங்கோட்டையன் அவங்களாம் அதை கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர்களிடம் கட்சியும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, மக்களும் இல்லை. அதை பற்றி கேள்வி கேட்கவும் வேண்டாம்.
நேற்றைய அறிவித்த 4 மணிக்கு இந்த ஆர்டர் அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு காலையில் நாம் அறிமுகப்படுத்தலாம். தமிழகத்திலே முதலாக இப்ப நிகழ்ச்சியை வடக்கு மாவட்டம் தான். அவருக்கு கைத்தறி ஐயா அவர்களும் நம்முடைய ஐடி செயலாளர்கள் கைத்தறி அறிவிப்பார்கள். அவரை அடுத்தபடியாக பூத்துக்குடி ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம். செகண்ட் லெவல் அடுத்த லெவலுக்கு போறதுக்காக 3 பேரை தமிழ்நாடு ஃபுல்லா ஐடிஐலேருந்து நியமிச்சிருக்காரு. அதுல நம்ம மாவட்டத்துக்கு வடக்கு மாவட்டத்துக்கு பொன்னேரி முடிப்புக்காக பெசநகர் விமல் ஃபேஸ்புக் ட்விட்டர்ல பார்த்தா ரொம்ப ஆக்டிவான பர்சன். சென்னை மண்ணில் போட்டதால என்னோட பல்ராமன் மாதிரி ஃபீனிக்ஸ் விக்னேஷ் இவர். ஸோ ஆன்லைனில் வந்து ரொம்ப ஆக்டிவா இன்னைக்கு எடப்பாடியார் வந்து அவர் ஐடி வந்து இவர் ஐடியை ட்வீட் பண்ற அளவுக்கான ஷேர் பண்றாங்க. ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா இவர் போடுற போஸ்ட் பார்த்தா எப்படி பார்த்தாலும் 10,000 to 15,000 பேர் அதை வியூ பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் பொதுச் செயலர் எடப்பாடி அவங்க பொறுப்பாளர்களுக்கு வழங்கி நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கழக அமைப்பு சுமித்ரகுமார் அவர்கள் இப்பொழுது கருத்துரை தேர்தல் யோகத்தை பற்றியும் நம்ம வெற்றி பெற வேண்டியதை பற்றி தான் சொல்லணும். 2021 வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. சுந்தர் விக்னேஷ் 2 பேரும் ஒரே மாவட்டம் சேர்ந்தவங்க. எந்த மாவட்டம்னா நம்ம முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சரோட மாவட்டம் குளத்தூர். 2 குளத்தூர் வெளியோகம் தொகுதியை சேர்ந்தவங்க. வெங்கடேஷ் பாபு நான் மாவட்டத்தில் இருந்தாரு. இப்போ VS பாபு நான் மாவட்டத்தில் இருந்தாரு. ரொம்ப ஆக்டிவான சுந்தர் ரொம்ப ஆக்டிவான பர்சன். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம